உனக்கு நான் சொல்லி தர வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் வந்து ஆன்சரி அதிகமாக கை தந்துடுறேன். நான் வந்து அப்போ முதல் இன்டர்வியூ எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் தான் இன்டர்வியூ வந்தது. ஆல் இண்டியா ரேடியோவில் சவுண்ட் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ வந்தது. அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு செலெக்ஷன் ஆயிருந்தேன்னா என்னுடைய சர்வீஸில் நிலை இயக்குனரா அந்த ஸ்டேஷன் டைரக்டராக ஆகி ரிட்டையர்ட் ஆகிருப்பேன். ஆனால் உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அம்மா வந்து 91 அமைச்சரானதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. திமுக ஆட்சி இல்லைன்னா நிற்க வேண்டிய அவசியம் இருக்குமா? அப்போ நிற்க வேண்டிய அவசியத்தை யார் உருவாக்கிட்டா? மக்கள் தான் உருவாக்கிட்டாங்க. மக்கள் மட்டும் அந்த 3% மாற்றி போட்டுருந்தாங்கன்னா திமுக வீட்டுக்கு போயிருக்கோம். கோட்டைக்கு யார் இருந்திருப்பா? நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அரசு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருப்பார். இல்லாததுனால என்னாச்சு? இப்போ வீதிக்கு வந்து போராட வேண்டியது இருக்குது, வீதிக்கு வந்து கத்த வேண்டியது இருக்குது. அந்த நிலைமை கேட்டோம். இப்போ அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ பாடம் கற்றுக் கொடுத்தாதான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. நம்ம எங்கே போவோம்? கோட்டைக்கு போவோம். அப்போ கோட்டைக்கு போகும்போது அவங்க கூட இந்த மாதிரி வந்து போராடுறதுக்கு வழி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே எல்லா தரப்பட்ட மக்களும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். என்ன செய்யல? காசிமேடு பாஷையில் என்னாலும் திட்ட முடியும், வாங்கி கட்டிக்காத. பேச முடியாது எங்களாலலாம், பேச முடியாது எங்களாலலாம். பச்சை பச்சையாக பேச முடியாதா? எல்லா வார்த்தையும் பேச முடியும் பச்சை பச்சையாக. ஆனால் அடங்கி வாசிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு புரட்சி தலைவரும் அம்மாவும் கற்றுத்தந்த பாடம் ஒரு நாகரிகம். அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து இருந்துட்டு இருக்கோம். உன்னை பிற நாதாரியே இல்லை, நாங்கள் நாதாரியே இல்லை, புறம்போக்க இல்லை, ஒரு மொல்ல மாதிரியே இல்லை, ஒரு கேப் மாதிரியே இல்லை, ஒரு அயோக்கியனா இல்லை. அப்படி வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய வந்து ஒரு நாகரிகத்தோடு எங்களுடைய கட்சி எங்களை வந்து வளர்த்துருக்கிறதா தான் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் கிளறி பார்த்து நினச்சிங்கன்னா காசிமேடு பாஷையில் நானும் திட்டுவேன். அதுக்கு வந்து நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். சின்னவுக்கு தெரியாதா இல்லை ராஜன் தெரியாதா? இன்னைக்கு